I welcome you to this channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இந்த வார்த்தைகளால் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ், அதாவது இணைப்புச் சொற்கள். இது எல்லாமே அடிக்கடி இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். வெதர், இன் ஆர்டர் டு, அன்டில், அன்லெஸ், இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் பிஹாஃப் ஆஃப், இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி, இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் லாங் சென்டென்சஸாக பார்க்கலாம். ஆஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ். இந்த ஆஸ் அப்படின்னா இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், எனக்கு நான் காய்ச்சலால் அவதிப்படுவதால் ஐ ஆம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ், என்னால் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியவில்லை. ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ், நான் நேட்டிவ் பிளேஸுக்கு போய் கொண்டிருப்பதால் ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட் ஃபார் தி மீட்டிங். ஐ வில் நாட், அந்த வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, நான் இனிமேல் நடக்க போகிற மீட்டிங்க்கு நான் இருக்க முடியாது, மீட்டிங்க்கு வர முடியாது. ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ், ஐ வில் நாட் பி ப்ரெசன்ட் ஃபார் தி மீட்டிங். As we are having more work to complete within this week. இந்த ஒர்க்ஸ் அப்படின்ருக்கு, அந்த எஸ் வரக்கூடாது, டைப்பிங் எரர், அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஒர்க் அப்படின்னு இருக்கணும். As we are having more work to complete within this week, இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நிறைய வேலைகள் இருப்பதால் we are unable to accept new work. புதிதாய் எந்த ஒரு வேலையும் எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது, அதாவது செய்வதற்கு அக்செப்ட் பண்ண முடியாது. ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட், அவர் வருகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட் பிகாஸ், ஏனென்றால் ஹீ டிட் நாட் அரைவ் எட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டவுன். ஹீ டிட் நாட் அரைவ் எட், அவர் இன்னும் வந்து சேரவில்லை. ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டவுன், அவருடைய சொந்த ஊரிலிருந்து இன்னும் வந்து சேரவில்லை. லாங் சென்ஸ். இதில் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வெதர் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது, பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இருக்குது. ஐ டு நாட் நோ வெதர் ஹீ இஸ் கம்மிங் ஆர் நாட் பிகாஸ் ஹீ டிட் நாட் அரைவ் எட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டவுன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த வெதர். இந்த வெதர் ஸ்பெல்லிங் பாருங்கள், அந்த வெதர் ஸ்பெல்லிங் பாருங்கள். அது வந்து கன்ஜங்ஷன், இது வந்து காலநிலை, WEATHER, இது காலநிலை. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த ஊரோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த ஊருடைய வெதர் எப்படி இருக்குன்னு தான் கேட்கணும். ஐ ஆம் நாட் ஷுர் அபவுட் தி வெதர் ஆஸ் தி கிளவுட்ஸ் லுக் டார்க்கர் அண்ட் இட் மே ரெயின் அட் எனி டைம். பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்குது க்ளவுட் எல்லாமே, எந்த நேரத்துலையும் மழை பெய்யலாம். ஸோ ஐ ஆம் நாட் ஷுர் அபவுட் தி வெதர். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸை வாசிக்கிறப்ப, இல்லை ஒரு லாங் கொஸ்டினை வாசிக்கிறப்ப பாஸ் பண்ணி வாசிக்கணும், அதாவது நிறுத்தி வாசிக்கணும். எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ரீட் பண்ண தான் அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணுன்னா மீனிங் நம்மளால் கிராஸ்ப் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டஸ் இட் சீம் குட் ஆர் டூ வி நீட் டு சேஞ்ச் தேட்? இந்த மாதிரி வாச்சோம்னா ஒன்றும் புரியாது. அதே மாதிரி வெவ்வேறு இடத்துல, அதாவது நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாமல் வேறு வேறு இடங்களில் நிறுத்துறது. டஸ் இட் சீம் குட் ஆர் டூ வி நீட் டு சேஞ்ச் தட், இந்த மாதிரி வாய்ச்சாலும் புரியாது. கரெக்டாக எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும். இந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும் அப்படின்னா, நிறைய ரீட் பண்ணணும், நிறைய ஸ்டோரி புக்ஸ், சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணணும், நிறைய ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணணும். எடுத்த உடனே பெரிய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்க்கெலாம் போகக்கூடாது. சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி, சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற ஆர்டிகல்ஸ் நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், வாசிக்கலாம். இந்த கொஸ்டின் எப்படி வாசிக்கணும்? டஸ் இட் சீம் குட் ஆர் டு வி நீட் டு சேஞ்ச் தட்? டஸ் இட் சீம் குட், இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? ஆர் இல்லை என்றால் டு வி நீட் டு சேஞ்ச் தட், இதை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கா? வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் மேபி, எந்த ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கட்டும், வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் மேபி, ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட், எனக்கு வேலை முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட் பிகாஸ், ஏனென்றால் ஐ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் டு மை ஹையர் அத்தாரிட்டிஸ்,
என்னுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஐ மஸ்ட் சப்மிட், கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் மே பி, ஐ வாண்ட் மை ஒர்க் கம்ப்ளீட்டட் பிகாஸ் ஐ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ் டு மை ஹையர் அத்தாரிட்டிஸ். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், இந்த ப்ராக்டிஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள், PRACTISEன்னு இருக்குது. சின்னு ஒரு ப்ராக்டிஸ் வேர்டு இருக்குது. ஓகே, அது வந்து நவுன், பெயர்ச்சொல், பயிற்சி அப்படின்னு அர்த்தம். இது பயிற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இது வேர்பு. இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். அதர்வைஸ் இல்லை என்றால் இட் வில் டேக் மோர் டைம், நிறைய டைம் எடுத்துக்கிறோம். டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வாட் எவர் யூ திங்க், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கேன் ஸ்பீக், அதர்வைஸ் இட் வில் டேக் மோர் டைம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வாட் எவர் யூ திங்க். Unless the permission is given to access the server. சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தால் அன்றி, இந்த கொடுத்தால் அன்றி அப்படிங்கிறது தான் அந்த அன்லெஸ் த பெர்மிஷன் இஸ் கிவன் டு அக்சஸ் த சர்வர் we cannot go inside, நம்மளால் உள்ளே போக முடியாது. as the place is restricted for the public entry, பொதுமக்கள் உள்ளே நுழைவதற்கு தடை. ஓகே, as the place is, அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியாது. Unless the permission is given to access the server, we cannot go inside as the place is restricted for the public entry. பப்ளிக் உள்ளே போக முடியாது, அதனால் பெர்மிஷன் வாங்கணும். தோ அப்படிங்கிற வார்த்தை அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஆன் பிஹாஃப். இந்த ரெண்டு வார்த்தைகளும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தோ அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஆன் பிஹாஃப் அப்படின்னா அவருக்கு பதிலாக, அவர் சார்பாக அப்படின்னு அர்த்தம். தோ வி ஹாவ் டன் ஆர் ஒர்க் இன் டைம், நேரத்தில் நாம் வேலையை முடித்திருந்தாலும் there are some others left. இந்த இடத்துல பாருங்களேன், some other work அப்படின்னு இல்லை, some others அப்படின்னு தான் இருக்குது. அந்த அதர்ஸுங்கிறது எதை குறிக்குது? ஒர்க்கை குறிக்குது, வேலையை குறிக்குது. சரியான நேரத்தில் முடிச்சிருந்தாலும் there are some others left incomplete. ஸோ முடிக்காமல் நிறைய வேலைகள் இருக்கின்றன. because those are kept in the hidden folder. அந்த வேலைகள் எல்லாமே ஹிடன் ஃபோல்டர், மறைக்கப்பட்டிருந்த ஃபோல்டரில் வைக்கப்பட்டிருந்தன. Though we have done our work in time, there are some others left incomplete because those are kept in the hidden folder. On behalf of our principal, முதல்வரின் சார்பாக, I attended the meeting, நான் மீட்டிங் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிட்டேன். and submitted the reports according to the auditor's conditions. ஆடிட்டர் என்னென்ன கண்டிஷன் போட்டாரோ அதுபடி சப்மிட் பண்ணிட்டேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் பிரின்சிபால் ஐ அட்டெண்டட் த மீட்டிங் அண்ட் சப்மிட்டட் த ரிப்போர்ட்ஸ் அக்கார்டிங் டு தி ஆடிட்டர்ஸ் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் தான் இங்கிலீஷில் கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி அமையும். ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.